2025 ராம் மாடல் பார்த்தீங்கன்னா டாஜ் பிராண்டு. இது வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் அரக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஹரிக்கான் இன்ஜின். இது வந்து டர்போ சார்ஜர் கிடையாது, சூப்பர் சார்ஜர். ஓகே, கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஏறதுக்கு வந்து ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா ஈஸியாக மூவ் பண்ணிக்கிற மாதிரி. உள்ள பார்த்தீங்கன்னா ஜாமான் நிறைய ஏற்றி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, மேலே பறக்காத அளவுக்கு லாக் பண்ணுற வழி கொடுத்துருக்காங்க. அந்த லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்ப மேலே பறக்காமல் இருக்கிறதுக்கு லாக் கொடுத்துருக்காங்க. நல்லா இது கம்பெனிலே வரலாம், பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குது. மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணுறப்ப லேசாக கொஞ்சம் தூரம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ராம் கீ இதான் பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஓப்பனு, லாக்கு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணாக்கா பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகும். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, அதிகமாக இருக்குது. நல்லா ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கையில் இங்கே இருக்கும், பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது ஹேண்ட் பிரேக்கு, பூஸ்ட் ஃபுல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க ஹேண்ட் பிரேக்கு, பெடல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணி எடுத்துக்கிறது. இதுதான் ஹேண்ட் பிரேக்கு. இப்போ ஆன் ஆகிடுச்சு ஹேண்ட் பிரேக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெடல் பிரேக்கு அண்டு ஆக்சிலேட்டர் பெடல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓல்டு மாடல் ஜிஎம்சியில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இப்போ இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது லைட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான். ஓகே, இப்போ பெடல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் கார் தான், அதனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வண்டியிலும் ஒரு மொதல் கியரு, பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவ். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மிரர் மட்டும் தான் இருக்குது. இதுலேயே நீங்கள் நைட் டயத்தில் இல்லை பின்னாடி யாரும் உட்காந்துருந்தா தெரியல அப்படின்னாக்கா இந்த இருக்கிற சுவிட்சு இதை நீங்கள் ஜஸ்ட் ஆஃப் பண்ணிங்கனாக்கா நல்லா கேமரா நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா வியூஸ்லாம் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஸ்பீடு போகிறோம் அப்படின்ட்டு இந்த மிரர்லேயுமே பார்த்துக்கலாம். இதில் நான் இப்போ உங்களுக்கு போகிறப்ப காமிக்கிறேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3 டிஸ்பிளே இருக்குது. இது வந்து நார்மலாக டிரைவருக்குள்ள டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆப்ஷன்ஸ் உள்ளது. பேசஞ்சருக்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க தனியாக. இங்கே இதில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்சு. இப்போ எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, ஸ்பீடாக போகுது, சவுண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த காரில் வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு கார் பிராண்டு எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.